ப்ரோ பாட்டு வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. சும்மா ஃபயராக இருக்குது. தேட்டரில் இந்த பாட்டுக்கு தளபதி ஸ்க்ரீனில் எப்படி இருக்க போகிறாருன்னு தெரியல. வேறு மாதிரி இருக்குது பாட்டு. ராவண மவன்டா ஃபஸ்ட் ஒரு சில பாட்டுக்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போதே இந்த பாட்டு நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடும், வைப் ஆகிடும். அந்த மாதிரி இருந்தது இந்த பாட்டு. நான் சும்மா ஹெட்ஃபோன் போட்டு ஒரு 3-4 டைம் கேட்டேன் அந்த பாட்டை. செம்மையாக இருக்குது. சீரியஸாக இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அனிருத்தோட ஸ்டைலில் தளபதிக்கு ஏற்ற மாதிரி இப்போது பேடாஸுமா அந்த ஸ்டைலில் இந்த பாட்டு வேறு லெவலில் இருக்குது. சீரியஸ்லி சூப்பர். ப்ரோ அவங்க 2 பேரோட காம்போ நம்ம சொல்ல வேணாம் ப்ரோ. நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, கத்திலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அந்த ஜேர்னி. அதுக்கப்புறமா மாஸ்டரு, அதுக்கப்புறமா லியோ. அவரோட காம்போ அனிருத்துக்கு வந்துட்டு உண்மையாக சொல்கிறாரு அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனுன்ட்டு. ஆனால் உண்மையாகவே சைலண்ட்டாக அவர் ஒரு தீவிர அனில் ஃபேன் நினைக்கிறேன். ஏன்னா உண்மையாகவே தளபதிக்குன்னு வரும்போது இறங்கி செய்கிறாரு பாட்டு. சூப்பராக இருக்குது. மற்ற படத்துலலாம் வேறு மாதிரி இருக்கும் சாங்ஸ், ஒரே பேட்டர்னில் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன். இது வரைக்கும் வந்த 4 பாட்டுமே கேட்சியாக இருக்குது. ஒரு வாட்டி கேட்டாலே அது பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த பாட்டுமே தரமாக இருக்குது. ஆமாம், ஆடியோ லான்ச்சோட கிளிப்பை போட்டது இன்னுமே நம்ம என்ன பார்ப்போம்னா, சில பாட்டுகளில் ஒரு சில சீன்ஸோ இல்லை ஒரு சில ஸ்டெப்ஸோ இல்லை ஒரு சில ஃபோட்டோவோ புதுசாக ரிலீஸ் ஆகும். அதை பார்த்தே அதை கட் பண்ணி நம்ம டிபியெல்லாம் வைப்போம். ஆனால் இந்த பாட்டில் வந்துட்டு ஃபுல்லாக ஆடியோ லான்ச் போட்டிருக்காங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்குமே சில விஷயங்கள் காட்டாமல் இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்போ தான் படம் பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பயங்கரமாக என்ஜாய் பண்ண முடியும். இந்த படம் சொல்லவே வேணாம் ப்ரோ. கண்டிப்பாக வந்துட்டு இந்த பொங்கலுக்கு வின்னர் கண்டிப்பாக ஜனநாயகன் தான். ஆனால் இந்த பாட்டுமே சூப்பராக இருக்குது. இதை வந்து நாங்கள் நாளைக்கு ட்ரைலர் வேறு இருக்குது, அதுக்கு இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ப்ரோ அவன் கிடக்கிறான் ப்ரோ, அவனை தூக்கி இப்போ பின்னாடி போடுங்க ப்ரோ. அவங்க என்ன தான் ப்ரொமோஷன் பண்ணாலும், என்ன தான் வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது வள்ளுவர் கோட்டத்தில் அது வைக்கிறது, இந்த பாருங்கள் தளபதி எப்போ வைக்கிறாரோ அதே டேட்டில் தான் இவங்க படமும் விடுவாங்களாம், அதே டேட்டில் தான் ஆடியோ லான்ச்சும் விடுவாங்களாம். என்ன இது எனக்கு புரியல. சீரியஸாகவே இது போட்டியாக கொண்டு போகிறீங்களா இல்லை மோதி பார்க்குறீங்களான்னு தெரில. ஆனால் எதிர்க்க வருவர் தளபதி சொன்னார்ல வினோத் ஐயா, இது தளபதி படம். அந்த மாதிரி தான் கண்டிப்பாக இந்த படம் வேறு லெவலில் இருக்கும். ட்ரைலரு சொல்லவே வேணாம், ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். நாளைக்கு இதே இடத்துக்கு வாங்க, ட்ரைலருக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரோ நீங்கள் வந்துட்டு இப்போ ரோட்டில் நடந்து போகிறாங்களா, அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஜனநாயகன் பாப்பியா இல்லை பராசக்தி பாப்பியான்னு கேட்டால் நீங்களே கேட்டு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தளபதி படம் ஜனநாயகன் தான். ஏன்னா அவர் ஒரு பிராண்டு ப்ரோ. அந்த பிராண்டை அழிக்க ஒருத்தனாலையுமே முடியாது. இத்தனை வருஷமாக அவர் கஷ்டப்பட்டு இவ்வளோ வளர்ந்து அவர் வந்து ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. அது ஒரு பிராண்டு. தளபதினாலே பிராண்டு. அவர் சின்னதாக பாட்டு விட்றாரு, சின்னமாக போஸ்டர் விட்றாருன்னா கூட அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க மக்கள். ஃபேன்ஸு மட்டும் இல்லை, குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதான் தளபதி. அவர் வரும்போது எதிர்க்க எவன் வந்தாலும் சும்மா ஸ்க்ரீனு கீஞ்சிடும். அவ்வளோ தளபதி ப்ரோ. அவருக்கு பண்ணுற சாங் இன்னும் நல்லா மாசாக தான் நல்லா இருந்திருக்கும். ஒரு பேரே வரலாறு அது நல்லா இருந்துச்சு, செம்ம மாசாக இருந்துச்சு. அதை விட இது நல்லா இருக்கும். மேபி அந்த சீன்ஸோடு பார்க்கும்போது இன்னும் மாசாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். பாட்டு நல்லா இருக்கு. நான் நல்லாலாம் சொல்லலை, லைக் அந்த மாசோட எஃபர்ட் இன்னும் பார்த்தல. பிகாஸ் இட் இஸ் தளபதி இல்லை. கடைசி படம் ஒரு பவர் பேக்டாக கொடுத்து அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான், வேறு எதுவும் கிடையாது. பயங்கரம். அது நான் சொல்கிறேன் பாருங்கள், இது என்னோட தனிப்பட்ட ஒரு பர்சனல் ஒப்பீனியன். ஆக்சுவலி இது நல்லா இல்லைன்னு கேட்குறவங்க வந்து கமெண்ட்ஸில் கொட்டக்கூடாது, அதுதான் சொல்கிறது. லைக் இது என்னை பொறுத்த வரைக்கும் அனிருத் வந்து தளபதிக்காகவே ஸ்பெஷலாக செதுக்கி இறங்குவார், பயங்கரமாக பண்ணுவார், எல்லாமே செம்மையாக பண்ணுவார். அந்த இடத்துல இது கொஞ்சம் லேக் ஆகிடுச்சோன்ற ஃபீல் தான், வேறு எதுவும் கிடையாது. பட் பாட் வைஸ் சூப்பர், லிரிக்ஸ்லாம் பயங்கரம். அந்த வீடியோ தான் பயங்கரமாக இருந்தது. எனக்கு பிடிச்சதே அந்த ஃப்ரேம் தான். லைக் தளபதி நான் ஆடியோ லான்ச்சோட ஃப்ரேம்ஸை கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆடியோ லான்ச்சே கொஞ்சம் படம் ரேஞ்சுக்கு பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ படம் எந்த அளவுக்கு பாருங்கள். நாளைக்கு வேறு ட்ரெய்லர் ரிலீஸு. தளபதி ஃபேன்ஸ்லாம் பீக் வெயிட்டிங் இருக்கிறாங்க எல்லாருமே, நாங்களுமே அதுதான். அவங்க கேசரியை கூட வேண்டிக்கிட்டோம். பார்க்க போகுது தளபதி ஃபேன்ஸ் தான். அந்த தீய சக்தியெல்லாம் ஒழிச்சு கட்டுங்க, ட்ராவலில் அவனுங்கலாம் நமக்கு டைப்புக்கு. அதை பற்றி பேசாதீங்க. இக்னோர் நெகட்டிவிட்டி 2024 இக்னோர் நெகட்டிவிட்டி மாதிரி இக்னோர் பராசக்தி. இந்த மாதத்துக்கு அவரை இக்னோர் பண்ணுறேன் கொஞ்ச நாளைக்கு. இது சொன்னால் வேறு ஆளுங்களாம் வரணுங்குள்ள வேண்டாம். லைக் அதெல்லாம் பண்ணாத முடியாது ப்ரோ. ப்ரோ என்ன சொல்கிறது, ஐ ரெஸ்பெக்ட் போத் தி ஃபிலிம்ஸ். பட் ஜனநாயகன் தான் ஜெயிக்கும். மங்காத்தா பராசக்திலாம் நான் சொல்கிறதும் ஹைப் இருக்கும் ப்ரோ. மங்காத்தா வருது, இத்தனை வருஷம் ரீலீஸ் கேட்டு இப்போ ரீரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ஹைப் இருக்குது கண்டிப்பாக. பட்
அதுக்குன்னு தளபதி படத்தை மறக்கணும்னா என்ன வேறு? ஏன் கடைசி படத்தை இந்த மாதிரி பண்ணணுன்னே இல்லை இந்த மாதிரி பண்ணுறாங்களா? இதுக்கான பதில் இல்லை ப்ரோ. அவங்க பண்ணணும்னு பண்ணுவான். அவனுக்கு இது அவங்களோட திட்டமிட்ட செயலாக இருக்கலாம். இல்லை இந்த அக்கேஷனால் அப்போது நிறைய ஆடியன்ஸ் வருவாங்க, நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க, ஆடியன்ஸ் வருவாங்க, அதுக்கு அவங்க பண்ணுறாங்களா இதெல்லாம் கூட இருக்கலாம். மேபி வி டோன்ட் நோ. லைக் இதுக்கான பதில் எண்டில் தெரியும். முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி தான் வந்துட்டு மங்காத்தா விட்றானாங்க. இப்போ என்னன்னா 14th பராசக்தியும் 14th இப்போ 10ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இதுலேயே தெளிவாக தெரியுது இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்கன்ட்டு. இதில் வேறு அதான் ஆடியோ லான்ச்சே வைக்காமல் ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு டேட் சொல்லி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது எப்படின்னு தெரியல. இது முழுக்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் தான் பண்ணுறாங்க. எனக்கு தெரியுது, பார்க்குற மக்களுக்கு பச்சையாக தெரியும் இது அரசியல் தான் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் இவங்க என்ன தான் பண்ணாலுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா தளபதியோட பிராண்டு வந்து தொடக்கூட முடியாது. அவரோட இமேஜ் வேறு எங்கேயோ இருக்குது. அவர் அரசியல்லையும் சரி, இந்த எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் முதல் வெற்றியாக இருக்கும் ப்ரோ. அதுக்கப்புறம் தேர்தல் அவரோட 2வது வெற்றியாக இருக்கும். இது கண்டிப்பாக ரெண்டுமே நடக்க தான் போகுது. அது தெளிவாக தெரியுது. ஏன்னா மக்களுக்கோட தெளிவு கிளியராக தெரியுது. என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது, இந்த வருஷம் யாரை உட்கார வைக்கணும் எல்லாமே தெரியுது. ஸோ இது வந்து யார் வந்தாலும் சரி தளபதி தான், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் கருப்பு சிவப்புங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒலிக்கிலோட்டு போட்டிருக்கீங்களா? இதை வந்து நீ தீ வச்சு கொளுத்திடுறேன் ப்ரோ. நான் அப்படிலாம் இல்லை, காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன். இது அதுக்காகலாம் போடலை. என்றைக்குமே நம்ம ஆல்வேஸ் தளபதி ஃபேன். கூட பராசக்தியும் திமுகவும் அங்கே வரும் ப்ரோ. பராசக்தி மேட்ரு என்ன பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட இயக்குனர், அதாவது பராசக்தி வந்துட்டு முன்னாடி வரும்போது அதோட எழுத்து இயக்கம் வந்துட்டு கலைஞர், புரியுதுங்களா? ஒருவேளை இவங்க பேருக்காக, அதுவும் இந்த இந்தி எதிர்ப்பு அப்படின்றதுக்காகவும் அதுக்குள்ளே டிஎம்கேவை வந்துட்டு பார்த்திங்கன்னா உயர்த்துற விதமாக தான் படங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க பயங்கரமாக வந்து கொண்டாடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னோட புரிதல். இது கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு தெரியல. பட் ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு இந்த படத்தை வந்து இவங்க இவ்வளோ பெருசாக ப்ரோ, உண்மையில ப்ரோ 14ஆம் தேதி வந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸ் இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் 10ஆம் தேதி விட்டிங்க பார்த்தீங்களா, அதான் அந்த மீம்ஸ் வர மாதிரி தான். இவ்வளோ நாள் வளகலான்னு இருந்தோம், இனிமேல் பொலகலான்னு முடிவு பண்ணிட்டோம். இனிமேல் அவர் எப்படி இதை டேக் ஓவர் ஆடியோ லான்ச்சில் கண்டிப்பாக இதை பேசுவார்னு நினைக்கிறேன். நான் வந்து தளபதி கூட வந்துட்டு போட்டி போட விரும்பல. அண்ணன் தான், தம்பி தான், இதெல்லாம் அவர் பேசுவார்னு நான் நினைக்கிறேன். ஸ்பீச்சை லீக் பண்ணுறீங்களா? ஆப்வியஸ்லி தெரியும் ப்ரோ. ஏன்னா சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக அவரை பொழந்துட்டு இருக்காங்கன்னு அவருக்கு தெரியும்ல. இது அவர் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு ஏதாவது ஒரு முட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு இந்த வைப் இருந்துச்சா? தளபதி பாட்டாலே ஒரு வைப் இருக்கும். இந்த பாட்டில் அஃப்கோர்ஸ் தளபதி பேர் கேட்டாலே வைப் இருக்கும். ராவண செம்ம வைப்பாக இருந்தது. இது ஃபுல்லாக ஆடியோ லான்ச் கிளிப்பாக போட்டு இந்த பாட்டை இறக்கியிருக்காங்க. ரொம்ப இருக்கா ப்ரோ? இன்னும் ஆடியோ லான்ச்சு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகலை, ஆனால் கிளிப்பாக போட்டதுனால நல்லாயிருக்கு. ஓகே. பராசக்தியும் ஜனநாயகனும் 2 படமும் சேர்ந்து வருது, எப்படி பார்க்குறீங்க? எல்லாருக்கும் தெரியும் ஜனநாயகம் தான் ஜெயிக்க போகுதுன்னு. பராசக்தி மேபி வேறு எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். சரி, அவங்களுக்கும் ஒரு இது இருக்கட்டும். பராசக்தி நிலைமை என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பராசக்தி நிலமை நான் நிலமே தெரில, நிலமை தெரியாமல் போய்டுன்னு நினைக்கிறேன். அடிச்சு பேசுறீங்க.